ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், கார்த்திகை செவ்வாய்க்கிழமை அருளும் பொருளும் தரும் தீப வழிபாடு. கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில் மாலையில் தீபமேற்றி வழிபடுங்கள். சக்தியையும் சக்தியின் மைந்தனான முருகப்பெருமானையும் மனதார நினைத்து வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்கள். பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்கள். அருளும் பொருளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கார்த்திகை மாதம் என்பது அற்புதமான மாதம். வழிபாட்டுக்கு உரிய மாதம். தீபத்துக்கு உரிய மாதம். அதனால்தான் திருக்கார்த்திகை தீபம் என்று கொண்டாடப்படுகிறது. சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதேபோல் முருக வழிபாடு வலிமை தரும் வழிபாடு என்பார்கள் ஆச்சரிய பெருமக்கள். ஐப்பசியும் கார்த்திகையும் பண்டிகைக்கும் விழாக்களுக்கும் உகந்த மாதங்கள் என்கிறார்கள். கார்த்திகை மாதம் முழுவதுமே வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் பூஜைகளும் உகந்த மாதமாக போற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனாரின் அடிமுடியை காண முடியவில்லை என்னும் புராணம் நிகழ்ந்த தருணம் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் என்கின்றன ஞான நூல்கள். அதேபோல் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதை உணர்த்தும் விதமாக உமையாளுக்கு தன் உடலின் இடப்பாகத்தை தந்தருளி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் காட்டியதும் இந்த கார்த்திகை மாதத்தில்தான். கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் மாலை வேளையில் விளக்கேற்றி வைத்து அம்பாளையும் சிவனாரையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். முக்கியமாக கார்த்திகை மாதத்தின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் மாலையில் வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்கள். 2 பக்கமும் விளக்கேற்றி பூக்களை வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள். அபிராமி அந்தாதி, கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபடுங்கள் அல்லது ஒலிக்கவிட்டு கேளுங்கள். அதேபோல முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்களை சூட்டுங்கள். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். மாலையில் விளக்கேற்றி வழிபட்டு சர்க்கரை பொங்கல், பாயாசம் என ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குங்கள். அருளும் பொருளும் அள்ளித் தருவார் கந்த கடவுள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.